17 வருஷமா நாங்க தான் கிங். ஆர்சிபிக்கு எதிராக சேப்பாக்கம் மைதானத்தில் கெத்து காட்டும் சிஎஸ்கே. ஐபிஎல் தொடரோட இன்றைய ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோத உள்ள நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி அணியோட மோசமான சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முனைப்பில் பெங்களூரு வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டுட்டு வர்றாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இன்றைய ஐபிஎல் போட்டியில் எதிர்கொள்ள இருக்காங்க. ஆர்சிபி அணி இந்த மைதானத்தில் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் சீசனில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. தற்போதைய அணியில் விராட் கோலி மட்டுமே அந்த வெற்றியில் இடம்பெற்றிருந்தார். அவர் தன்னோட அணியை சிஎஸ்கே கோட்டையில் வெற்றி பெற செய்ய ஆர்வமாக இருப்பார். இருப்பினும் இது எளிதான காரியம் கிடையாது. சென்னை அணி உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அணியை உருவாக்கியிருக்காங்க. இங்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. சிஎஸ்கே அணியில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்களோட ஆப்கானிஸ்தானின் இடது கை சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுவும் இணைஞ்சிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான சிஎஸ்கே அணியோட தொடக்க ஆட்டத்தில் இந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் 3 பேரும் சேர்ந்து 11 ஓவர்கள் வீசி 70 ரன்கள் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. இந்த ஆடுகளம் மீண்டும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எனவே ஆர்சிபி அணியோட பேட்டிங் யூனிட் ஆக்ரோஷமாக விளையாடுறதை விட திட்டமிட்டு விளையாடுறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்திய ஆண்டுகளில் சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக தன்னோட ஆட்டத்தை மேம்படுத்திக்கிட்ட கோலி இன்னிங்ஸை நிலைநிறுத்தி சிஎஸ்கேவோட பந்து வீச்சை எதிர்கொள்ளணும். ஸ்வீப் மற்றும் ஸ்லாக் ஸ்வீப் ஷாட்களை திறம்பட விளையாடும் திறன் சுழற்பந்து வீச்சாளர்களை சமாளிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இருந்தாலும் கோலி ஒருத்தரே ஆர்சிபி அணியை வெற்றி பெற செய்ய முடியாது. அவருக்கு பில் சால்ட், கேப்டன் ரஜத் பட்டிதர், லியாம் லிவிங்ஸ்டோன் மற்றும் ஜிதேஷ் சர்மா ஆகியோரோட ஆதரவு ரொம்பவே தேவை. டிம் டேவிட்டுக்கு பதிலாக இடது கை சுழற்பந்து வீச்சு விருப்பத்துக்காக ஜேக்கப் பெத்தேல அணியில சேர்க்க அணி நிர்வாகம் பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் காயம் காரணமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிரான தொடக்க ஆட்டத்தில் விளையாடல. அவரோட உடற்தகுதி பெற்றா ராஷிக் சலாமுக்கு பதிலாக விளையாடும் 11 அணியில இடம்பெற வாய்ப்பிருக்கு. சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சு வலுவா இருந்தாலும் பேட்டிங் வரிசையில மிடில் ஆர்டர்ல அதிக பங்களிப்பு தேவை. சிவம் துபே, தீபக் ஹூடா மற்றும் சாம் குர்ரன் ஆகியோர் மும்பைக்கு எதிரான கடைசி ஆட்டத்துல தடுமாறினாங்க. இதனால ரச்சின் ரவீந்திரா மற்றும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மீது அழுத்தம் அதிகரிச்சிருக்கு. நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியோட இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் மதீஷா பத்ரானாவோட உடற்தகுதியையும் கண்காணிச்சுட்டு வருது. அவர் ஆட்டத்திற்கு தகுதியானவர் என்று அறிவிக்கப்பட்டா நாதன் எல்லீஸுக்கு பதிலாக விளையாடும் 11 அணியில இடம் பெறக்கூடும். 2 அணிகளுக்கும் பலம் மற்றும் பலவீனங்கள் இருப்பதால சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்த போட்டி மிகவும் பரபரப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின், டெவோன் கான்வே, சையத் கலீல் அகமது, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், சாம் குர்ரன், ஷேக் ரஷீத், அன்ஷில் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, தீபக் ஹூடா, குர்ஜன்பிரீத் சிங், நாதன் எல்லிஸ், ஜேமி ஓவர்டன், கம்லேஷ் நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணன் கோஷ், ஸ்ரேயாஸ் கோபால், வான்ஷ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த் ஆகியோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடுறாங்க. அதே மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் ரஜத் பட்டிதர், விராட் கோலி, யாஷ் தயால், ஜோஷ் ஹேசல்வுட், பில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டோன், ராசிக் சலாம், ஷுயாஸ் சர்மா, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஸ்வப்னில் சிங், டின் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், நுவன் துஷாரா, மனோஜ் பண்டேஷ், ஜேக்கப் பெத்தேல், தேவ்தஜ் பட்டிக்கல், ஸ்வஸ்திக் சிகாரா, லுங்கி என்கிட்டி, அபிநந்தன் சிங், மோஹித் ராத்தி ஆகியோர் விளையாடுறாங்க. இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு ஆர்சிபி வரலாறு படைக்க காத்திருக்கும் நிலையில சிஎஸ்கே தன்னோட ஆதிக்கத்தை தக்க வச்சுட்டு வர்றாங்க.